மாரியம்மன் என்பது ஒரு மிக பரபரப்பான தெய்வம். அவள் தொற்று நோய்களை தணிக்கக்கூடிய சக்தியுடன் இருக்கிறார். அதோடு மக்கள் அவரை நோய்களை குணப்படுத்தும் தெய்வமாக பாராட்டுகிறார்கள். அவளின் கோயில்கள் பல ஊர்களில் அமைந்திருக்கின்றன. இவற்றில் பூஜைகள், விழாக்கள் போன்றவை ஒப்புக்கொண்டே இருக்கின்றன. மேலும் அவள் தரிசனம் அந்த ஊர் மக்களுக்கு ஒரு நம்பிக்கையும் ஆறுதலும் அளிக்கிறது. இந்த வகையில் மாரியம்மன் தொடர்பான பல விஷயங்களை விரிவாக பார்க்கலாம். மாரியம்மன் வழிபாடு பொதுவாக அமாவாசை, பௌர்ணமி போன்ற 10 நாட்களில் அதிகமாக நடைபெறுகிறது. அதோடு சிவராத்திரி, விஜயதசமி, கார்த்திகை மாதம் போன்ற பரவலான விழாக்களிலும் அவர் பெரிதாக வழிபடப்படுகின்றார். இந்த நாட்களில் மக்கள் அதிகமான பக்தியுடன் அவரின் அருளை நாடுகிறார். கிழமையில் மாரியம்மன் வழிபடப்பிடிப்பு மிகவும் பிரபலமாக இருக்கிறது. அந்த நாளில் பலர் காலை நேரத்தில் கோயிலுக்கு சென்று சிறப்பு வழிபாடுகளை நடத்தி மாரியம்மனின் அருளை பெற்றுக் கொள்கிறார்கள். இந்த வழிபாடு அவருக்கு மனம் அமைதியும் ஆறுதலும் அளிக்கும் என்பது ஒரு நல்ல ஆரோக்கியத்திற்கும் நம்பிக்கைக்கும் அறிகுறி. அவள் தொற்று நோய்களை தணிக்கவும் மக்களின் மனசிற்கு ஆறுதலும் வழங்கும். அவளின் கோயில்களில் இருக்கும் வழிபாடுகள், விழாக்கள் எல்லாம் மக்களின் நம்பிக்கையை வலுப்படுத்துகின்றன. இதோ இன்று நாம் மாரியம்மனை பற்றி பேசினோம். நன்றி சொல்லி உங்களின் நன்றி மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க.